ஹே காய்ஸ், வெல்கம் டு கேவை கலாட்டா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து உப்புக்கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் அதை வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுங்க. அது வந்து சின்ன வெங்காயமே உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் கட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் போட்டு சிக்கனை கழுவி வச்சுங்க. இப்போது கடாயில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு ஊற்றிங்க. அது ஊற்றினதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பட்டை மிளகாவையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வதக்கிட்டு ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையுமே வந்து கிள்ளி போட்டுங்க. இப்போ சிக்கன் போட்டுடலாம். இப்போது சிக்கன் போட்டதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுருங்க. இப்போது அந்த சிக்கன் நம்ம போட்டிருக்க அந்த பட்டை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நல்லா கிண்டிடுங்க. அதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா நம்ம கிண்டுற இதில் வந்து ட்ரை ஆகி நல்லா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிளகு ஜீரகத்தை வந்து நுணுக்கி அதில் போட்டு அதையும் வந்து சேர்த்து கிண்டிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு இப்போ நம்மளுக்கு தெரியும் நல்லாவே அந்த எண்ணெய் எல்லாமே வந்து அந்த உள்ளே வந்து இந்த சிக்கன் இழுத்துக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு அதையும் கிண்டி விட்டுடலாம். இப்போ வந்து அந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் என் தம்பிகிட்ட கொடுத்து அது எப்படி இருக்குன்னு அவன்கிட்ட கேட்போம். வாங்க. இருக்குது, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. வாங்க. இந்த வீடியோ வந்து நீங்களும் அந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ரிவ்யூ கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.